தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு சுவிட்சர்லாந்து தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சுவிஸ் கூட்டமைப்பு என்பது மேற்கு, மத்திய மற்றும் தெற்கு ஐரோப்பாவின் சங்கமத்தில் அமைந்துள்ள ஒரு நிலத்தாலும் ஆல்ப்ஸ் மலையினாலும் சூழப்பட்ட மத்திய ஐரோப்பிய நாடாகும். இந்த சுவிட்சர்லாந்தானது 26 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிட்சர்லாந்திலே சுமார் 89 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்தின் பொருளாதார சுதந்திரத்தின் விகிதமானது 2வதாக மிக உயர்ந்த உலகளவிய மதிப்பீட்டை பெற்றுள்ளது. இத்தேசத்திலே நோபல் பரிசு பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இத்தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் இத்தேசத்திலே இருக்கிற சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவ மதத்தை தழுவுகிறவர்கள் சுமார் 62% அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நிலைத்து நிற்கவும் இவர்கள் மூலமாய் திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவும் அநேகர் தங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து தேவனுக்காக எழுந்து ஜொலிக்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே அப்பா சுவிட்சர்லாந்துக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளை நீர் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. சுமார் 63% கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய இந்த நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையிலே ஆண்டவரே அநேக அர்ப்பணிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்ப உதவி செய்யுங்க. சிறுவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நாடு வளர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்டிலிருந்து அநேக மிஷனரிகள் எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வேத வசனமானது கலப்பில்லாமல் இந்த இடத்துல துப்புரவாய் ஆண்டவரே அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாவ பழக்கங்களுக்குள்ளே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவரே இந்த தேசத்துல உயர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தெருக்கள் தோறும் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசம் சந்திக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற இந்த தேசத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தின் உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டு இருக்கட்டும். இதனுடைய நிர்வாகம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிர்வாகமாய் காணப்படட்டும். இங்குள்ள திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையா இருக்கட்டும். இங்குள்ள குடும்பங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நிலைத்து நிற்கிற குடும்பங்களாய் காணப்படட்டும். 2ஆம் வருகைக்கு ஆண்டவரே இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் மக்களும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.